ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 11 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுல 10 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ 5மே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சோ ஒரு சில கேள்விகள் எல்லாமே இங்க பார்த்த உடனே நமக்கு தோன்ற ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். சோ கொஞ்சம் யோசிச்சீங்க, லாஜிக்கலா யோசிச்சீங்க அப்படின்னா சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ அது எந்த மாதிரி கேள்வி அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a = 2 பவர் 65 மற்றும் b = 2 பவர் 64 + 2 பவர் 63 + 2 பவர் 62 + எக்ஸெட்ரா + 2 பவர் 0 எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத பார்த்த உடனே நமக்கு என்ன டக்குன்னு தோணும்னு பாருங்க. இங்க 2 பவர் 65, இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கு? 2 பவர் 64, அதுக்கப்புறம் 63, 62. அப்போ கண்டிப்பா ஏவை விட பி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்ப எப்படி எழுதுவோம்? நம்ம பி ஆனது ஏ விட இது அதிகம் அப்படின்னு சொல்லிதான் வேகமா டிக் அடிப்போம். பட் அது வந்து தவறு. ஓகேங்களா? சோ ஏன் தவறு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இது தவறு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி சமம் அப்படிங்கிறதும் தவறு. ஓகேங்களா? ரெண்டும் சமம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி ஆனது ஏ விட 1 அதிகம் அப்படிங்கிறதும் தவறு. ஏ ஆனது பி ஐ விட 1 அதிகம் அப்படிங்கிறது தான் சரி. எப்படி வந்து இத சரி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதை பார்க்கலாம். பாருங்க. சோ 2 பவர் 65 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வந்து 65 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். சோ அவ்வளோ பெருசா நம்ம போட்டுட்டு இருக்க வேணாம், நமக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியா போடலாம். பாருங்க, இப்ப 2 பவர் 5ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 5 டைம் பெருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? சோ 2 5 டைம் பெருக்கினீங்கன்னா 32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை வந்து நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து பி பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, 1 கம்மியா இருக்கணும். சோ 2 பவர் 4ல இருந்து 2 பவர் 0 வரைக்கும் கூட்டணும். பாருங்க, 2 பவர் 3, 2 பவர் 2, 2 பவர் 1, 2 பவர் 0. ஓகேவா? இப்ப 2 பவர் 4 உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 2 பவர் 3 8ன்னு கிடைக்கும். 2 பவர் 2 4ன்னு கிடைக்கும். 2 பவர் 1 2. எனிதிங் பவர் 0 என்ன வேல்யூ? 1 தான் வேல்யூ. சோ இத கூட்டுங்க. பாருங்க, 14 20 30 31. சோ 2 பவர் 5ஓட வேல்யூ 32. இந்த இடத்துல மத்தது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 31ன்னு கிடைக்குது. அப்போ b விட a வந்து கண்டிப்பா 1 அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இதுல நீங்க என்ன பவர்ல போட்டாலுமே கண்டிப்பா b விட a வந்து 1 அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல 2 பவர் 7 போட்டு பாருங்க, 2 பவர் 9 போட்டு பாருங்க, சின்னதா 2 பவர் 3 கூட போட்டு பாருங்க. ஏக்கு பதிலா b அப்படிங்கறத அதுக்கு 1 கம்மியாவும் அதுல இருந்து அடுத்தடுத்து நீங்க கம்மி பண்ணிட்டே போனீங்க, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் கண்டிப்பா a அப்படிங்கிறது b விட 1 அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ தெளிவா இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ இவ்வளவு பெருசா நீங்க போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ எந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே ஓகேங்களா? சோ நீங்க எதை வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 2 பவர்ல வர்றத எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு a அப்படிங்கிறது b விட கண்டிப்பா 1 அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சூஸ் பண்ண. ஓகேங்களா? சோ ஏ ஆனது பி ஐ விட 1 அதிகம். ஆனா பார்க்கும்போது நமக்கு வேற மாதிரிதான் ஆன்சர் தோணும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா வந்து ஏ இல்லைன்னா சி இந்த மாதிரிதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். பாருங்க, 7 மணிக்கு முற்பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில. ஓகேங்களா? சோ காலையில 7 மணி, அப்ப 7 AM பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல கடிகாரம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் தாமதமா ஒலிக்குதான். ஓகேங்களா? அதாவது தாமதமா அந்த இது வந்து உங்களுக்கு அந்த முள் வந்து நகருது. ஓகேங்களா? சோ அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, பிற்பகல் 6 மணி. பிற்பகல் 6 மணினா சாயந்தரம் இல்லையா? அப்போ 6 PM வரும். கரெக்டா? சோ 7 AM ல இருந்து 6 PM. சோ நமக்கு தெரியும் இல்லையா, 7 AM to 7 PM மொத்தமா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 6 PM இங்க கொடுத்ததால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ 7 AM ல இருந்து
6 PM டைமிங் எவ்வளவு 11 மணி நேரம். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளவு நிமிஷம் கம்மி, அதாவது தாமதமா இயங்குது 2 நிமிஷம். அப்ப 11 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் வீதம் 22 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியா, அதாவது தாமதமா ஓடுது. கம்மியானா இந்த 2 ஒண்ணுதான் இல்லையா? தாமதமானா லேட்டானாலும் கம்மியானாலும் ஒண்ணுதான். அப்போ 22 நிமிஷம் கம்மியா வாட்ச்ல காட்டுது. ஓகேங்களா? சோ 6 மணி, அதாவது 6:00 காட்ட வேண்டிய டைமிங் 22 நிமிஷம் கம்மியா காட்டுதான். ஓகேங்களா? சோ அப்ப என்ன அர்த்தம்? 5 உங்களுக்கு 5:38 வரும். ஏன்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ன்னு கிடைச்சிரும். புரியுதுங்களா? சோ 6 மணில இருந்து 22 நிமிஷத்தை கழிங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ. ஓகேங்களா? சோ அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல 6:00 போடக்கூடாது, 60ன்னு போடணும். ஓகேங்களா? சோ 5:60 போடணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டா வரும். 5:60னா என்ன அர்த்தம்? 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 60 நிமிஷம், அப்ப 6 மணி. ஓகேவா? சோ 6 மணியை நீங்க 6ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா வரும். சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம 6 மணி அப்படிங்கறத இந்த 22 நிமிஷத்தை கூட்டி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கான ஆன்சர் 5:38 அப்படிங்கறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒருவேளை AM PM, அதாவது முற்பகல் பிற்பகல்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்து கரெக்டா நம்ம டிக் அடிக்கணும். சோ பிற்பகல் 5:38. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இதை சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாதிரி வரும். சோ கொஞ்சம் இது யோசிக்க வேண்டியது. பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, கீழே வந்து இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ டயக்ராம் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, B and D இருக்கு இல்லையா, இதுக்கு சமான விகிதம் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ சமான விகிதம் சமமான விகிதம் ரெண்டும் ஒண்ணுதான். சோ B and Dக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு விகிதம் நமக்கு வேணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி வராது. ஓகேங்களா? சோ பாருங்க BD. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் B எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ B ஓட வேல்யூ, D ஓட வேல்யூ, விகிதம் என்ன? B 12%, D வந்து 20%. இந்த இடத்துல எடுத்து எழுதும்போது சதவீதம் நம்ம போட வேண்டியது இல்லை. இதை சுருங்கிய வடிவமா எழுதுங்க. சுருங்கிய வடிவம் அப்படின்னா என்ன? ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். சோ ரெண்டையும் 4ஆல டிவைட் பண்ணலாம். இது 3×12, இது 5×20. சோ 3:5ன்னு வருதா? சோ இந்த கீழே இருக்க கொடுத்திருக்க இந்த ஆப்ஷன்ல எதுக்கு 3:5ன்னு சுருங்கிய வடிவம் வருதோ அதுதான் இதுக்கு சமமான விகிதம். பாருங்க ஒவ்வொன்னா போடலாம். FC. ஓகேவா? சோ F ஓட வேல்யூ என்ன? 15, C ஓட வேல்யூ 25. ஓகேவா? சோ ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது 3, 5. சோ எடுத்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. பாருங்க இதுக்கு சமமான விகிதம் இதுதான். சோ F and C தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை அடுத்து செக் பண்ணுங்க. ஒருவேளை இது வரல அப்படின்னா அடுத்து செக் பண்ணணும். சோ CF, C 25, F 15. சோ இதை 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5, 3ன்னு வரும். சோ இது வராது இல்லையா? சோ அதே மாதிரி மத்த ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வராது. இது மட்டும்தான் அதற்கு சமமான விகிதமா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அந்த டோட்டல் வேல்யூவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, தேவையே கிடையாது இல்லையா? சோ நம்ம விகிதத்துல, அதாவது பர்சன்டேஜ்ல இருந்து அப்படியே நம்ம விகிதமா எடுத்துட்டோம். அதோட சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சோம். சோ சமான விகிதம் அப்படிங்கறதால அதுக்கு ஈக்குவலா மட்டும் எடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் இருப்பது. ஃபர்ஸ்ட் தெளிவா क्वेश्चन புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கீழ்கண்ட தொடரில் 4 என்ற எண். ஓகேங்களா? சோ 4க்கு முன்னாடி 7ங்கிற நம்பரும் இதுக்கு அப்புறம், ஓகேங்களா, உடனே தொடர்ந்து அப்படின்னா 7க்கு பக்கத்துல போடக்கூடாது, 4 தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 4 தொடர்ந்து 3 அப்படிங்கிற நம்பரும் வராம இருக்கணும். சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. சோ 3ங்கிற நம்பர் வரக்கூடாது, 7 அப்படிங்கிற நம்பர் வரணும். சோ தெளிவா உங்களுக்கு தமிழ்ல புரியலன்னா இங்கிலீஷ்ல கூட பாத்துக்கோங்க. சோ தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க, preceded by 7. 7 அப்படிங்கிறது முன்னாடி இருக்கணும், ஆனா 3 அப்படிங்கிறது பின்னாடி இருக்க கூடாது. 4க்கு முன்னாடி 7 கண்டிப்பா இருக்கணும், 3 அப்படிங்கிறது 4க்கு பின்னாடி இருக்க கூடாது. சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை வருது அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 தான் கன்சிடர் பண்ண, ஏன்னா சென்டர் அதுதான். சோ 4 இங்க இருக்கா, 4க்கு முன்னாடி 7ன்னு வரணும், ஆனா இந்த இடத்துல 5ன்னு இருக்கு, அப்ப இது வராது. ஓகேவா? அடுத்த 4 இங்க இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி 7ன்னு வருது, பட் அதை தொடர்ந்து 3 அப்படிங்கிறது வரக்கூடாது, அப்ப இது
இதுவும் வராது. அடுத்த நாள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி 7ங்கிறது வருது, அதுக்கப்புறம் 3ங்கிறது வரல. சோ இந்த ஒரு இதை நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? சோ அவங்க சொல்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அடுத்த நாள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி 7ங்கிறது வருது, அதுக்கப்புறம் 3ங்கிறது வரல. சோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்த நாள் இங்க இருக்கு, முன்னாடி 7 வருது, ஆனா பின்னாடி 3ன்னு வந்திருக்கு, நமக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? சோ மொத்தமா இங்க இருக்க சீரீஸ்ல எத்தனை அந்த மாதிரி வருது அப்படின்னா 1 2 மட்டும்தான் வருது. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்க அந்த கண்டிஷனை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இங்க நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கடைசி கொஸ்டின். இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ நிகழ்தகவு அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா, மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ P of A அப்படிங்கிறது நிகழ்தகவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிகழ்ச்சி A அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள் எத்தனை, இதை கண்டுபிடிச்சுதான் போடணும். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. பட் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. தெளிவா கவனிங்க. ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. ஓகேங்களா? சோ ஒரு முறை உருட்டினாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் விழலாம். இது வந்து ஒரு டைம் உருட்டுறதுக்கு. ஓகேங்களா? இதுவே 2 முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஃபுல்லா இந்த இடத்துல கூறுவெளி எழுதுறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்க எக்ஸாம்ல எல்லாம் இதை போடணுங்கிறது கிடையாது. பாருங்க, 1,1 விழலாம், 1,2 விழலாம், 1,3 விழலாம், 1,4 விழலாம், 1,5 விழலாம், இல்லைன்னா 1,6 விழலாம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் பகடை. இங்க ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? இது வந்து பகடையிலையும் இது வந்து ரெண்டாவது பகடை. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்போ ஒரு இருமுறை அப்படிங்கும்போது முறை இதுவும் செகண்ட் முறை இதுவும் விழலாம். முறை 1 விழுந்து செகண்ட் 2 விழலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 1லயே உங்களுக்கு 6 இருக்கும். அதே மாதிரி 2ல பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு 6 இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 3ல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி 3,6 வரைக்கும் 6 வரும். 4ல பாத்தீங்க அப்படின்னா 4,1ல இருந்து 4,6 வரைக்கும் இருக்கும். 5,1ல இருந்து 5,6 வரைக்கும் இருக்கும். 6,1ல இருந்து 6,6 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பட் தேவை கிடையாது. எக்ஸாம்ல இதை இவ்வளவு பெருசா எழுதிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் வரும். சோ மொத்தமான வாய்ப்புகள் பாத்தீங்க அப்படின்னா இதுல 6 வாய்ப்பு, இதுல 6 வாய்ப்பு, இதுல 6, இதுல 6, இதுல 6, இதுல 6, மொத்த வாய்ப்புகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஒரு முறை உருட்டுறாங்க அப்படின்னா இப்போ 6 பவர் n எழுதிக்கலாம். மொத்தமா ஒரு பகடையில 6 நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? சோ 6 பவர் n. இந்த n அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எத்தனை பகடை உருட்டு நம்பர் ஆஃப் அந்த டைஸ். அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை முறை உருட்டுறாங்க அதை பொறுத்து இந்த எண்ணை எழுதிக்கணும். இங்க 2 முறை அப்படிங்கறதால 6 பவர் n-க்கு பதிலா 2. சோ 36 டைம் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மொத்த வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து மொத்தம், அதாவது இந்த இடத்துல n of s ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. இப்போ n of a கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. கூடுதலாக பகாயன் கிடைக்க. கூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க 2 விழுது இல்லையா? இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் கூடுதல். ஓகேங்களா? சோ பகாயன் அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் நம்பர் அப்படின்னா 1ஆலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகாயன். அதாவது 1 அப்படிங்கிறது உங்களுக்கு பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. சோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 11 13 இந்த மாதிரி போகும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நிறைய போகும். சோ அந்த நம்பராலையும் அதுக்கப்புறம் 1ஆலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகா எண். ஓகேங்களா? சோ இந்த கூடுதல் இருக்கு இல்லையா? அந்த 2 நம்பரை கூட்டும் போது பகா எண் விழறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோன்னு கேக்குறாங்க. பாருங்க, அதை மட்டும் நான் எழுதுறேன். இதை மட்டும் நீங்க எக்ஸாம்ல எழுதுனா போதும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட்ல 1 அப்படின்னா செகண்ட்ல 1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2ஐயும் கூட்டினா 2. அடுத்து முதல்ல 1, அடுத்து 2, இதை கூட்டினீங்கன்னா 3. அடுத்து 1 3 4ன்னு வரும். சோ 4 இந்த இடத்துல பகா எண் கிடையாது. அடுத்து 1 4 5, அடுத்து 1 6
1 5 பாத்தீங்க அப்படின்னா 6ன்னு ஆயிரும், அதுவும் வராது. 1 6 7ன்னு வரும். இதுக்கப்புறம் 1ல ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்து 2 2,1 3ன்னு வந்துரும். 2,2 4 வராது. 2,3 5 2,4 6 வராது. 2,5 7 ஓகேங்களா. அடுத்து 6 வராது. ஏன்னா 2,6 என்ன வந்துரும் 8ன்னு வந்துரும். அடுத்து 3,1 4 வராது. 3,2 5 வரும் ஓகேங்களா. 3,3 6 வராது. 3,4 உங்களுக்கு 7 வரும். அதுக்கப்புறம் 8 9ன்னு வரும். ஸோ 9 உங்களுக்கு பகா எண் கிடையாது, அது பகு எண். அடுத்து 4 ஓகேங்களா. ஸோ இப்ப 4 நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 4,1 5 4,2 6 4,3 7 அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வராது. அடுத்து 5 ஸோ 5,1 வராது. 5,2 5,3 வராது. 4 வராது. 5 வராது. 6 அப்போ இது 11 வரும் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அடுத்து 6,1 வரும். 6,5 வரும். புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி போடலாம். மொத்த வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சோ அந்த சொல்ற மாதிரி அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா. சோ இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா கூடுதல் அந்த பகா எண்ணா வர்றதுக்கான வாய்ப்புகள் 15 இருக்கு. சோ அத மேல எழுதிக்கோங்க. மொத்த வாய்ப்புகள் கீழே எழுதிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்ப அதுதான் ஆன்சர். சோ 15/36 தான் ஆன்சர். புரியுதுங்களா. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாம். சோ இந்த அதாவது ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் நடத்திருக்கோம் ஓகேங்களா. சோ எந்தெந்த மாடல்ல எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி கிளாஸ் நடத்திருக்கோம். அந்த இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல இருக்கும் ஓகேங்களா. சோ எல்லா வீடியோஸும் டீடைல்டா தெளிவா பொறுமையா நடத்திருப்பேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா அதை எடுத்து பாருங்க, இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா. சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த பகடை இருக்கு இல்லையா, டைஸ்ல இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. அதனாலதான் இந்த கேள்வி வந்து நான் இங்க எடுத்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ மொத்த அந்த NF இருக்கு இல்லையா, மொத்தமா அந்த வாய்ப்புகள் எத்தனை, அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான வாய்ப்புகள் எத்தனை, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். சோ அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான வாய்ப்புகளை மேல எழுதி டிவைடட் பைக்கு கீழே மொத்த வாய்ப்புகள் போட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க, இல்லைன்னா அப்படியே ஆன்சர் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. சோ அதே மாதிரி இந்த மாதிரி 2 பகடை 3 பகடைன்னு கொடுக்கும்போது நீங்க அந்த மொத்தமா இது எல்லாமே எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது இருக்கு இல்லையா, இதெல்லாமே எழுதிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ ரொம்ப சிம்பிளா அவங்க கேட்டிருக்கிறதுக்கு மட்டும் போடுங்க ஓகேங்களா. சோ இதை மட்டும் எழுதிட்டு நீங்க ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா. சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.